ஆவியின் பட்டயம், இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம், கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, முறையாக EKN வேதாகம பாடங்களை படித்து வருகிற மாணவ மாணவிகளே, உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளுக்கான பாடத்திற்கு நாம் திரும்புவோம். இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு லேசாக ஒரு முன்னோட்டமாக நாம் பார்த்துருவோம். அதாவது நம்முடைய கையில் வேதம் இருக்கு இல்லையா, இந்த வேதாகமத்தை நிறைய பேர் கீழே தூக்கி வச்சுட்டு அவங்களே புது புது வேதத்தை எல்லாம் எழுதி அவங்களாவே பேசுகிறத இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் பார்த்துட்ருக்குறோம். அதனால் கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த பார்வை வேதாகமத்தின் மீது குவிய வேண்டும், திரும்ப வேண்டும் என்பது ஆரம்ப பாடத்தில் நான் உங்களோடு கூட பேசி வருகிற செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் எதை வேணால் செய்யுங்க, நீங்கள் எதை வேணால் பேசுங்க, ஆனால் எல்லாவற்றுக்கும் வேதாகமும் ஆதாரமாக இருக்கிறதா, நம்மை அதை செய்வதற்கு பேசுவதற்கு நம்மை அது அனுமதிக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இதுவரைக்கும் வேதம் தேவன் இடத்திலிருந்து வந்தது அல்லது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய மரணம், இவைகள் எல்லாமே தேவனாகிய நம்முடைய தகப்பன் அல்லது பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே ஏற்படுத்தின திட்டத்தை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்தினார். அப்போது 1000 வருஷங்களுக்கு முன்னால் தேவனாகிய நம்முடைய தகப்பன் சொன்ன தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிறைவேறினது என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டி, இதனால் வேதம் தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத நிரூபணப்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் அதை கேட்டு நிறைய பேர் என்னோட கூட ஃபோன் கால் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் இன்னும் உற்சாகப்படுத்துகிறேன். இப்போது இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய ஊழியங்கள், அற்புதங்கள், மரணங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் சொன்னது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து செய்தி இருக்கிறதே, அதையும் அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியும் கொஞ்சம் பேர் வித்தியாசமாக பேசுகிறாங்களே, இது எப்படி, அதுக்கு ஏதாயிலும் நிரூபணங்கள் வேதாகமத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கான வேத பாடத்தை தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு உண்மையான கண்கண்ட சாட்சிகளை குறித்து நாம் இன்றைய தினத்திலே படிக்க போகிறோம். அதனால் வழக்கமாக உங்களுடைய பேனாவையும் உங்களுடைய நோட்டையும் உங்களுடைய வேதத்தையும் கையிலே எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போது முதல்ல நாம் என்ன கவனிக்க போகிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர் இன்றைக்கி சாட்சி சொல்கிறாங்க. நாங்கள் சாட்சி, நாங்கள் சாட்சி, நாங்கள் சாட்சி. ஆனால் சாட்சி என்ற அந்த வார்த்தைக்கான உண்மையான பொருள் என்ன? ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்விலே நான் நேரடியாக பங்கு கொண்டு என்னுடைய சொந்த கண்களால் அதை நான் பார்த்திருக்கணும். ரைட்டா? அப்படி பார்க்கப்பட்ட அந்த நிகழ்வு நான் அதற்கு சாட்சியாக இருப்பதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. நான் பார்க்காத ஒன்றை, என் கண்கள் காணாத ஒன்றை நான் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி கொடுக்க முடியுமானா முடியாது. இப்போ கோர்ட்டுக்கு போகிறீங்க, நீதிபதி அமர்ந்திருக்கிறார், 2 வழக்கறிஞர்கள் அவங்களுடைய பிரதிவாதிகளுக்காக அவங்க வழக்காடுறாங்க. ஒரு தரப்பு வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரர் நீதிமான், அவர் அந்த குற்றமே செய்யலைங்கிறாரு.
இன்னொரு கட்சிக்காரர் இல்லை, அவர் தான் அந்த குற்றத்துக்கு அடிப்படை காரணம் அவர் தாங்கிறாங்க. இப்போ நீதிபதி உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ரெண்டையுமே கவனித்து, இவரை விட நீ சூப்பராக பேசினப்பா, அருமையான பேச்சு, அற்புதமாக இருந்தது, உன் வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போது தெரிஞ்சது, அதனால் நீ சொல்கிறதான் உண்மை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருவாரா அப்படின்னா முடியாது. ஏன்? அவர் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பதாக அந்த குற்றவாளி என்பவர் செய்தாரா செய்யலையா, அதுக்கு அவர் உடன்பட்டவரா உடன்படவில்லையா, அவர் உண்மையாகவே குற்றவாளியா அல்லது வீணான பழி சுமத்தப்பட்டிருக்கிறாரா, அல்லது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர் குற்றவாளியாக மாற்றிருக்கிறதா அப்படிங்கிற எல்லா கோணத்தையும் பார்த்து கடைசியில் என்ன செய்வாங்க? அதுக்கு ஆதாரம் என்ன? சாட்சியங்கள் வேண்டும். இது யார் கண்ணில் பார்த்தது, இதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த சாட்சியங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் ஒழிய ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளதாய் இருக்கிற சாட்சியங்களால் அந்த நபர் நிரபராதியா குற்றவாளியா என்ற ஒரு தீர்ப்பு வரும். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு என்னை நான் சாட்சியான்னு நீ கேட்டீங்கன்னா நான் சாட்சி கிடையாது. நான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கிடையாது. இயேசு ஆண்டவருக்கு நான் சாட்சியாக வாழ முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவருக்கு நான் விசுவாசியாக வாழ முடியும். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். சாட்சி என்பது கண்களால் கண்டது, விசுவாசி என்பது கண்களால் கண்டவர்கள் சொன்னதை நம்புவது. நான் இயேசுவை நேரடியாக பார்க்கல, அவருடைய அற்புதங்களை நான் நேரடியாக பார்க்கல, அவருடைய மரணத்தை நான் பார்க்கல, அடக்கத்தை பார்க்கல, உயிர்த்தெழுதலையும் பார்க்கல. அப்போ பார்க்காத ஒன்றுக்கு நான் எப்படி சாட்சியாக முடியும்? ஆனால் இயேசுவை கண்டவர்கள், அவரை தொட்டவர்கள், அவர் பேசியதை கேட்டவர்கள், அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் அதை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை வாசித்து நான் விசுவாசிக்கின்ற ஒரு விசுவாசி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசி, நான் சாட்சி கிடையாது. இப்போ அந்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா வேதத்தில், அவர்களிடத்தில் நான் சில தகுதிகளை எதிர்பார்க்கணும். அவங்க சொன்னது உண்மையா, அவங்க சொன்னது உண்மை என்பது நான் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் சில ஆதாரமான பாடங்களை இப்போ நான் படிக்க போகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை மார்க்கு என்ற சுவிசேஷ புத்தகத்தில் 16வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட 3 ஆண்டுகள் ஊழியத்திலே ஒரு நிஜம் நிழல் போல இணைந்து செயல்பட்டவர்கள், அவர் சொன்னதை கேட்டவர்கள், இப்படி அவரோடு கூட எல்லா இடங்களிலும் பயணித்த அப்போஸ்தலர்கள், இயேசுவானவர் உயிரோடு எழுந்துட்டாருங்க, நாங்கள் அவரை கண்டோம் என்று மரியாள் வந்து பேதுருவிடத்தில் சொல்லுகிற போது பேதுருவானவன் அதை நம்பவில்லை. நல்லா கவனிக்கணும். பேதுருவானவன் இயேசுவானவர் உயிரோடு வந்து விட்டார் என்ற செய்தியை மரியாள் மூலமாக அவன் கேட்ட போது நம்பவில்லை. இன்னைக்கு அதனை படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். பேதுருவும் இன்னொரு அப்போஸ்தலனும் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எம்மாவூருக்கு போகின்ற போது இயேசுவானவர் மறுரூபமாகி அவர்களோடு கூட இணைந்து விட்டார். இப்ப பேசிட்டே போறாரு. அப்படி பேசிட்டே போகும்போது இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது கூட அவர்கள் நம்ப மறுத்து விட்டார்கள். சரி, ஒரு இடத்துக்கு போனாங்க.
சாயங்காலம் ஆயிற்று. இயேசு ஆண்டவர் அந்த கிராமத்தை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அது உங்களுக்கு தெரிந்த விஷயம். அப்படி அவர்கள் அமர்ந்திருக்கும் போது இயேசு அப்பத்தை பிட்டு அவர்கள் கையில் கொடுக்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று அவர்கள் வந்து சொன்னாங்க. அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் அவருடைய அடக்கம் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விரும்பவில்லை. இயேசு எப்பொழுதும் போல நம்மோடு இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். இயேசுவானவர் உயிரோடு வருவார் என்ற வார்த்தையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 24வது அதிகாரம் 11-12 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்கிறதை கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அதாவது கல்லறைகிட்ட போன மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் இயேசுவானவர் தரிசனமானார் என்பது நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை பார்த்ததை போய் என்னுடைய சீடர்களுக்கு என் சகோதரர்களுக்கு சொல்லு, நான் அவர்களுக்கு சொன்ன மாதிரியே கலிலேயாவிலே அவர்களை சந்திப்பேன், ஆகவே எல்லாரும் கலிலேயாவுக்கு வர வேண்டும் என்கிற தகவலை சொல்லு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பேதுரு பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, நான் தான் என் கண்ணால் பார்த்தனே, அவர் அடித்தார்களே, உடல் ஒரு கந்தைய மாதிரி கிழிக்கப்பட்டது, இயேசுவின் கடைசி சூட்டு ரத்தம் கூட சிந்திட்டார, உயிர் வாழ ரத்தம் வேணுமே, இயேசுவால் எப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும் என்ற அந்த எண்ணங்கள் ஒருவேளை அவனுக்கு மனதிலே ஓடி நீ பேசுவது வீண் பேச்சு என்று சொன்னான். பேதுரு அதை நம்பவில்லை. பிரியமானவர்களே, லூக்கா 24ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். 21ஆம் வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. அதாவது எம்மா ஊருக்கு போகும்போது இயேசுவானவர் ஒரு வழிப்போக்கனை போல அந்த பேதுருவோடு கூட இணைந்து கொண்டார். அப்படி இணைந்து கொண்ட மாத்திரத்தில் இவங்க துக்கமுகமாய் போகிறார்கள். அது உங்களுக்கு தெரிந்த நிகழ்வு, ஆகவே நேரம் நம்ம கடத்த வேண்டாம் நினைக்கிறேன். என்ன துக்கமாய் இருக்கிறீர்களே என்று அவர் கேட்க, இவங்க சொன்னாங்க, நடந்தது உங்களுக்கு தெரியாதா, நீங்க வேற்று இனத்தவரா என்று கேட்டு இயேசுவினுடைய அந்த எல்லா காரியங்களை சொல்லி 20ஆம் வசனத்தில், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இது நடந்து இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சுங்க, இது வரைக்கும் அவரை பற்றின தகவல் எதுவும் எங்களுக்கு தெரியல. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இயேசுவானவர் உயிரோடு வருவார் என்பதில் நம்பிக்கை இல்லை. 20ஆம் அதிகாரம் யோவான்ல 25வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இது யாரு? தோமா. இப்போ இயேசுவானவர் எம்மாவூருக்கு போகும்போது தரிசனமானாரா? பேதுருவானவன் இயேசுவோடு கூட பேசினானா? இயேசு அவனோடு பேசினாரா? 2 பேரும் பேசியும் கூட இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை பேதுருவின் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவரை தரிசித்து பிரமிப்போடு கூட அவர்கள் வருகிறார்கள். வரும்போது பூட்டின அறையிலே மற்ற 11 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், தோமா தவிர. அப்படி தோமா இல்லாத அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தம்மை அவர்களுக்கு காண்பித்த போது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆவியை காண்பதாக நினைத்து அலறினார்கள். பேதுரு வந்து சொல்றாருங்க, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நான் அவரை தரிசித்தேன் என்று சொன்ன பிறகும் கூட அவர்கள் பயந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு வருவார் என்கிற செய்தியை அப்போஸ்தலர்கள் ஒட்டுமொத்தமாக நம்ப மறுத்தார்கள். 11 பேர் பார்த்துட்டு தோமா கிட்ட சொல்றாங்க, தோமாவை என்ன பண்றாருங்க? அதை மறுதலிக்கிறான். நான் அவருடைய விழாவிலே என்னுடைய விரலை போட்டால் ஒழிய நான் நம்பவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போஸ்தலர்கள் எப்படி தகுதியான சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்றால், ஆரம்ப காலத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்ப மறுத்தார்கள். பேதுருவானவன் இயேசுவானுடைய கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து இயேசுவின் பாராட்டுதலை பெற்றான். இது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நீ யாருன்னு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மற்ற எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. பேதுரு மட்டும் என்ன சொல்றாரு? நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு உடனே அவனை இயேசுவானவர் பாராட்டினார். அந்த பாராட்டுதல் பெற்ற பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களோடு திட்டமாய் பேசினார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லுது. நான் படிக்கிறேன், கேளுங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பாராட்டு பெற்ற அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் தான், இனிமேல் நான் மரிச்சிருவோம்பா, என்னை அடக்கம் பண்ணிடுவாங்க, நான் 3ஆவது நாளில் உயிரோடு வந்துடுவேன் என்று இயேசு சொல்லும்போது பேதுருவானவன் அவர் மேலே தோல் போட்டு தனியாக கூட்டிட்டு போய், ஆண்டவரே, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு உரிமையோடு கூட இயேசுவை கடிந்து கொண்டான். நான் ஏன் இந்த வசனத்தை சொல்கிறேன்னு தெரியுங்களா? இயேசுவானவர் மரிப்பதற்கு முன்பதாகவே இயேசு தம்முடைய மரணத்தை குறித்தும் அடக்கத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக சந்தர்ப்பங்களை பேசியிருக்கிறார். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மறுத்தார்கள் அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயக்கம் காட்டினார்கள். மார்க்கு என்ற சுவிசேஷ புத்தகத்தின் 8ஆவது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். கவனிங்க, இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். புரியுதா உங்களுக்கு? இயேசுவின் மரணத்தையே அவங்க விரும்பல, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பவே இல்லை. அவங்க தாங்க இன்னைக்கு சாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இயேசுவானவர் உயிரோடு வந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சாட்சி கொடுக்குறாங்க. அந்த சாட்சி தான் இன்னைக்கு அசைக்க முடியாத மெய்யான சாட்சி என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இன்னொரு வசனத்தை கவனிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம்
22, 23. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17, 18. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார். இப்போ நான் சொல்லிட்டு வந்ததை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒருத்தன் நம்புறத சாட்சியாக சொல்கிறான்னா பரவாயில்ல, நான் நம்புகிறேங்க, அதனால் அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு அவர் ஆரம்பத்திலே தெரியும், பல வருஷமாக பழகியிருக்கிறேன், அதனால் எனக்கு அவர் மேலே அது மாதிரி நம்பிக்கை கிடையாதுங்க, அவர் நல்லவருங்க அப்படின்னு ஒருத்தர் சாட்சி கொடுக்குறா, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவானவர் எப்போதெல்லாம் அவருடைய மரணம், அவருடைய பாடுகள், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் குறித்து போதித்தாரோ, நான் காட்டினேன் பாருங்களேன், எந்த ஒரு வசன பகுதியிலேயும் அவர்கள் நம்பினார்கள் என்பதாக சான்றுகள் இல்லை, அதை அவர்கள் நம்ப தயாராகவே இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் அவர்கள் கண்ணார கண்டு அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை நம்பும்படியான அத்தாட்சிகள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட போது கூட அவர்கள் தொடர்ந்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நிராகரிப்பதிலேயே இருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன தெரியுங்களா உங்களுக்கு, மகதலேனா மரியாள் அப்போஸ்தலரிடத்தில் வந்து இயேசுவை நாங்கள் உயிரோடு எழுந்தவராக நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு அவர் தரிசனமானார் என்று அவள் சொன்னபோது பேதுரு என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? நேராக அதை கேட்ட உடனே ஓடி எல்லாருக்கும் சொல்லி, அப்பா நிறைய முறை அவர் நம்மகிட்ட பேசிட்டு வந்தார் இல்லையா, அந்த வார்த்தையின்படியே அவர் உயிரோடு எழுந்து விட்டார். மகதலேனா அதை பார்த்துட்டாங்க, நம்ம எல்லாரையும் கலிலேயாவில் வர சொன்னார், அந்த கலிலேயாவுக்கு நாம் போவோம் வாங்க அப்படின்னு எல்லாரும் அழைச்சிட்டு போயிருக்கணும். ஏன்னா நம்ப தகுந்தவன் பேதுருவும் யோவானும் அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கணும். அவங்க செய்தார்களா அப்படின்னா செய்யலை. எங்கே ஓடினாங்க? ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்கே ஓடினாங்க? அவங்க நேர கல்லறைக்கு ஓடுறான். ஏன்? நம்பலை. நம்பி இருந்தால் எங்கே போயிருக்கணும்? கலிலேயா போயிருக்கணும். ஏன் கலிலேயா போகலை? நம்பிக்கை இல்லை. எதில் நம்பிக்கை இல்லை? இயேசுவானவர் உயிரோடு வருவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இப்போ எங்கே போகிறான்? கல்லறையில் போய் கல்லறையிலே ஒரு காட்சி அவன் காண்கிறான். அதை நம்ம படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 24வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம், பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அது என்ன ஆச்சரியப்படுறது? இயேசுவானவருடைய கல்லறையிலே அவன் போய் பார்த்தபோது அங்கே கண்ட காட்சி அவனுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கினது. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சீலைகள் தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து அவன் ஆச்சரியப்பட்டான். அதாவது யூதர்களை சவ அடக்கம் பண்ணும்போது என்ன செய்வாங்க? அவர்களுக்கு விலை உயர்ந்த வெள்ளை போலம் போன்ற பொருட்களை உடம்பிலே வைத்து அந்த உடல் முழுவதும் துணியினாலே சுற்றுவார்கள். அது முழுசா துணியில் சுற்றுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, பேதுரு உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பாம்பு தோலை எப்படி உரித்து உள்ளிருந்து முழுசாக வெளியே வரும் இல்லையா, அந்த மாதிரி இயேசுவினுடைய உடல்
அந்த சுற்றப்பட்ட துணியில் இருந்து மாயமாய் வெளியே வந்ததாக அவன் புரிந்து கொண்டான். ஒரு அதிசயமாக அந்த உடல் அழியவில்லை, அந்த உடல் அழுகவில்லை, அந்த உடலை யாரும் திருடிக்கொண்டு போகவில்லை. காரணம் என்னன்னா, இயேசுவினுடைய அந்த சுற்றப்பட்ட துணி கலையாமல் அப்படியே அதிலிருந்து உடல் மாத்திரம் வெளியே வந்திருக்கிறது. அப்படின்னா இயேசுவானவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார் என்ற ஆச்சரியமான காரியம் அவனுக்குள் இருந்திருந்தாலும் கூட அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான், அதை மனதிலே நிறுத்தி அதை ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டு கலிலேயாவுக்கு போவதற்கு மனம் இல்லாதவனாக அவன் சோக முகத்தோடே எம்மாவூருக்கு அந்த வழியில் அவன் நடந்து போனான் என்று படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஏன் அப்போஸ்தலர்களை மாத்திரம் கண்கண்ட மெய்யான சாட்சிகளாக நம்புகிறோம் என்று சொன்னால், அவர்கள் ஆரம்பத்திலேயே இயேசுவின் மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அவர் உயிரோடு எழுந்து காட்சி அளித்த போதும் அவர்கள் நம்பவில்லை. ஆகவே அவர்கள் எதை நம்பவில்லையோ அதற்காகவே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் சொன்னதனாலே அப்போஸ்தலர்கள் என்றுமே வாழுகின்ற மெய்யான சாட்சிகளாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் இன்னமும் சாட்சிகளாக விளங்குகிறார்கள் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசப்படுகிறது. ஆனால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பவர்களுக்கு கண்கண்ட சாட்சிகளாக இருக்கிற அப்போஸ்தலர்கள் நம்பத்தகுந்தவர்களாக இருப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. அவர்கள் கண்டதை எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதை நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசிகளாக உமக்கு பிரியமாக வாழ தேவனே உதவி செய்யும். குறிப்பாக இந்த பாடத்தை படித்து கொண்டு வருகிற உமது பிள்ளைகள் இதில் இருக்கிறதான உண்மை கருத்துக்களை புரிந்து கொண்டு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போதுமான சாட்சியங்கள் இருக்கிறது, அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க கிருபை தாரும். தகப்பனை, பலவீனப்பட்டவர்கள், சுகவீனமானவர்கள், வியாதிப்பட்டவர்கள், மனம் நொந்து இருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நீர் வேண்டிய நன்மைகளை செய்து ஆண்டவர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை அவர்கள் நம்பி பற்றி கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.